ஸ்தோத்திரம். சூத்திரம். ஐயோ, ஆராதனை முடிஞ்சிருமே. நாம் எல்லாரும் உட்கார்ந்து இப்போ ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கொஞ்சம் உங்களை கூப்பிடுங்களேன். ரூத்தம்மா, ரூத்தம்மா, கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்களேன். வேறு தானே நடந்தது, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? என் இடத்துல தான் உட்காரணுமா என்ன? இந்த இடத்துல உட்காந்தாதான் எனக்கு அபிஷேகமே வரும். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென், ஆமென். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. பிரதர், இது சாட்சி நேரம். சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சி நேரம். சாட்சி சொல்லுகிறவள் கர்த்தருடைய நாமம் மையப்படும்படி சாட்சி சொல்லலாம். இரு நான் சாட்சி சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி பண்றாங்க? இப்ப கூட அடியேன சாட்சியா தேவன் நிறுத்தின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். நான் இன்னைக்கு நான் எப்படி இங்க வருவேன்னு யோசிச்சேன். எனக்கு அவ்வளோ தடை, பிசாசானவன் அவ்வளோ தடைகளை எனக்கு ஏற்படுத்தினா எல்லா தடையும் உடைச்சி நான் இன்னைக்கு சபைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வேகமா ஓடி வந்து என் இடத்துல உக்காந்து ஆராதனையில கலந்துக்கும் போது அப்படி ஒரு அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பிச்சு. என் இடத்த மாறி உக்காந்துட்டேனே, இடம் கிடைக்காம போயிடுச்சோன்னு நினைச்சேன். ஏசப்பா என் இடத்த எனக்கு கிடைக்க கிருபை செஞ்சாரு. நான் எப்படி நான் போராடி வந்தேன் அப்படின்னா, நான் பஸ்ல ஏறணும்னு வந்தேன். நான் வந்த டைமிங்க்கு எப்பவுமே டீலக்ஸ் பஸ் தான் வரும். என்கிட்டயோ பாருங்க, மாச முடிவு நீங்க நம்ப கூட மாட்டீங்க, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருந்துச்சு. அந்த காசை வச்சு நான் எப்படி சபைக்கு போவேன் ஆண்டவரே, நான் எப்படி போவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தத்தோட அந்த பாரத்தோட நான் வந்தேன். இது சாட்சி சொல்ல போச்சா? இன்னைக்கு பிரசங்கமே அவ்வளவுதாமா. நான் அந்த டைமிங்க்கு அந்த டீலக்ஸ் பஸ்காரன் வரல. அந்த பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்ச பஸ், அதாவது பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற பஸ்ல தான் வரேன். நான் 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏசப்பா என்ன வெறும் கையோட விடல. சபைக்கு அதை காணிக்கையா கொடுக்க அந்த காசை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா தேவனுக்கு தான் அது மகிமை உண்டாகும். இப்பதான் பேச போயிருக்காங்க, இவங்க எப்ப முடிப்பாங்களோ தெரியலையம்மா. ஆமா ஆமா. ஏன்னா அன்புன்னா அதை என்கிட்ட இருந்து தான் கத்துக்கணுமே. என் சபையில இருக்கிறவங்க தாழ்மை, அந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த உக்காரதுல ஒரு அழகு, அந்த நட சாட்சி சொல்ல சொன்னா என்னென்னமோ அன்புக்கு உதாரணம் யாருன்னு என் சபையில சொல்ல முடியும்? என் குளோரின்னு தான் சொல்லணும். என் பேரை தான் சொல்ல முடியும். பிரதர், செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு பிரதர். ரொம்ப நேரம் சாட்சி சொல்லி நிற்கிறாங்க. சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. சரிங்கய்யா, இதை சொல்றேன்யா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இந்த சாட்சிக்கு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன்.
இந்த சின்ன சாட்சிய சொல்ல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. இந்த தருணம் கூட கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த தருணம் கிடைச்சது. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை தான் அது. கிருபை தவிர வேற Sister. ஒண்ணுமே இல்ல. நீங்களே கடைசி ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் சொல்லிடுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய மகிமை. நான் சாட்சி சொல்லி முடிக்கல, தேவன் பாருங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சிஸ்டர் ஒரு நிமிஷம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்றோம். ஆனா இன்னைக்கு சபையில பலர் எப்படி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம்னா, சாட்சி இல்லாம சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். சாட்சிகள் சொல்வதை விட சாட்சியா வாழ்வது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பலர் கிட்ட சாட்சி இல்ல, சாட்சி ஜீவியம் இல்ல, சாட்சி வாழ்க்கை இல்ல. ஆனா சபையில பல மணி நேரம் சாட்சி சொல்றோம். நம்முடைய சாட்சியில 3 விஷயம் இருக்கு. ஒன்று, சாட்சியில கர்த்தர் நாமம் மட்டும்தான் மகிமைப்படும். சங்கீதம் 115:1 நீங்க வாசிச்சீங்கன்னா அது வசனம் சொல்றது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அப்ப சாட்சி சொல்லும் போது கர்த்தர் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். அதுதான் சாட்சி. ரெண்டாவது, நம்முடைய சாட்சி ரொம்ப சுருக்கமா இருக்கும். நீங்க யோவான் சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வசனத்துல 25ஆம் வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் குருடனா இருந்தான், அவனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். ஒரே வார்த்தையில சொல்றான், நான் குருடனா இருந்தேன், இப்ப பாக்குறேன். அவ்வளவு பெரிய சாட்சி, ஆனா சுருக்கமா சொல்றேன். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சாட்சி இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற சாட்சியா இருக்கும். எபேசியர் 4:29 படிக்கிறோம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்கள் பேசுங்கள், அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும் என்று எபேசு சபைக்கு பவுல் எழுதுறார். இன்னைக்கு நம்முடைய சாட்சி சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சாட்சி முதலாவது கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். இரண்டாவது நம்முடைய சாட்சி சுருக்கமா இருக்கணும். மூணாவது நம்முடைய சாட்சி சபையில் இருக்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சாட்சி சொல்லணும். இதுதான் சாட்சி. தயவு செய்து இனி சாட்சி சொல்கிற தேவ பிள்ளைகள் இதை மனதில் வைத்து நீங்க சாட்சி சொல்லி மனம் திரும்புங்க, ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி சாட்சியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.